ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் ரவி. இந்த வர ஆகஸ்ட் 1 ரெட்மி கிட்ட இருந்து ரெட்மி 12 4G லான்ச் ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி ரெட்மி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதம் ரெட்மி 12 5Gயும் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம்ல, அதை ரெட்மி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ரெட்மி 12 5Gயும் ஆகஸ்ட் 1 தான் லான்ச் ஆக போகுது. அதுவும் இந்த ரெட்மி 12 5G அண்டர் 15,000 செக்மெண்ட்ல பெஸ்ட் 5G ஸ்மார்ட் போனா இருக்க போகுது. அந்த அளவுக்கு சில நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெட்மி 12 5G இந்த ஸ்மார்ட் போனுக்கான லுக் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெட்மி 12 4G பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரியான சேம் எக்ஸாக்டான லுக்ல தான் இந்த ரெட்மி 12 5Gயும் இருக்க போகுது. அதே மாதிரி கிறிஸ்டல் கிளாஸ் பேக்கான அதே டிசைனோட தான் வரப்போகுது. பட் என்னன்னா கலர் ஆப்ஷன் மட்டும் ரெட்மி 12 4Gல நமக்கு 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்களா, இதுல 2 கலர் ஆப்ஷன் பிளாக் அண்ட் சில்வர் அப்படின்ற இந்த 2 கலர் ஆப்ஷன் தான் இருக்க போகுது. இதை தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட்ல கிளாஸ் பினிஷோட ஒரு பிரீமியம் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனை தான் நமக்கு இருக்க போகுது. அதே மாதிரி மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லயும் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் ரெட்மி 12 4G அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே அதே டிஸ்பிளே 6.79 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் இங்க நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் 90 Hzக்கான ஒரு LCD டிஸ்பிளேவா தான் இருக்க போகுது. பட் 550 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஒரு டிஸ்பிளே பஞ்சுவல் டைப்க்கான செல்ஃபி கேமரா நாச்சோட தான் இந்த டிஸ்பிளே நமக்கு இருக்க போகுது. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும்போது இதுவுமே சேம் தான். 5000 mAh பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 18 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் கொடுக்க போறாங்க. ஸோ 18 வாட்ஸ் சார்ஜரை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதில் 18 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் நமக்கு இருக்க போகுது. அதே மாதிரி மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போனுடைய ஹைலைட் இந்த ஸ்மார்ட் போனுடைய ப்ராசஸர் தான். ஏன்னா ஸ்னாப்டிராகன் 4 Gen 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸர் ஆக்சுவலி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்னாப்டிராகன் 4 Gen 1 சக்சஸராக இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் போனில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த ஸ்னாப்டிராகன் 4 Gen 2 அப்படின்னு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 4 nm சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். ஸோ ரெட்மி 12 5G அப்படின்னும் போது இது கண்டிப்பாக 15,000 செக்மெண்ட்டுக்குள்ள தான் வரும். ஸோ அந்த செக்மெண்ட்ல 4 nm சைஸ்க்கான ஒரு ப்ராசஸர் எடுத்துட்டு வராங்க அப்படின்றது உண்மையிலே வேற லெவலான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இதோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 4 Gen 1 பெட்டராக இருக்கும். ஆல்ரெடி ஸ்னாப்டிராகன் 4 Gen 1 ரெட்மி நோட் 12 5G இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 18,000 செக்மெண்ட்ல இருக்கு. ஸோ அதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது. அதே மாதிரி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்னாப்டிராகன் 695 விடவுமே இது பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். கிட்டத்தட்ட 36% ஸ்னாப்டிராகன் 695 விட இந்த ஸ்னாப்டிராகன் 4 Gen 2 பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு சொல்றாங்க. அண்ட் எதுக்கு ஈக்குவல் கேட்டீங்கன்னா டிமென்சிட்டி 920 இருக்குல்ல, அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் இருக்க போகுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸரை இவங்க 15,000 செக்மெண்ட்டுக்குள்ள இந்த ஸ்மார்ட் போன்ல எடுத்துட்டு வராங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு மிகப்பெரிய ஹைலைட். அண்ட் இது ஒரு 5G ப்ராசஸரும் அப்படின்றதுனால 15,000 செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் 5G ஸ்மார்ட் போனா இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக LPDDR4X UFS 2.2 ஸ்டோரேஜ் எல்லாம் இதுல இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்றாங்க. அதே மாதிரி மொபைலுடைய கேமரா சைடுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி பர்ஃபார்மன்ஸ் 5G அதை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. கேமராவை ஃபுல்லா டவுன் பண்ணிடுறாங்க. பின்பக்கம் 2 கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரைமரி 50, அது கூட ஒரு 2 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்க போகுது. அதே மாதிரி முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வரும்போது ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் எல்லாமே சொல்றாங்க. பட் 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா 15,000 செக்மெண்ட்ல ரெட்மி கொடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டா தான் இருக்கு. நான் ஒரு 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவாவது இதில் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக் 5 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பின்பக்கம் 50 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்க போகுது. பட் மேபி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இவ்வளோ ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் நமக்கு 15,000 செக்மெண்ட்ல கொடுக்கறதுனால கேமராவை சுத்தமாக டவுன் பண்ணணும்னு நினைச்சு 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்க போறாங்களான்னு தெரியல. ஸோ அதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்ப்போம். இது போக எப்பவும் போல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. அண்ட் ஆண்ட்ராய்ட் 13 MIUI 14 இந்த ஸ்மார்ட் போன் ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் பிரைசிங் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா இது 15,000 வரும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ரெட்மி நோட் 12 5G பார்த்தீங்கன்னா நமக்கு 18,000 செக்மெண்ட்ல இருக்க நோட் சீரிஸ் தான் இப்பவும் 15,000 மேலே கொண்டு போவாங்க. இது நம்பர் சீரிஸ் ரெட்மி 12 5G அப்படின்ற நேம்ல வரதுனால கண்டிப்பா இதோட பிரைசிங் அண்டர் 15,000 தான் இருக்கும். அதுலயும் இப்போ சொல்லக்கூடிய பிரைசிங் என்னன்னா இந்த ஸ்மார்ட் போனுடைய பேஸ் வேரியன்ட் 6GB 128GB வேரியன்ட் 13,999 அப்படின்ற இந்த பிரைசிங்க்கு கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 14,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போனில் 6GB 128GB வேரியன்ட்டோட எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த செக்மெண்ட்ல பெஸ்ட் 5G ஸ்மார்ட் போனாக இது இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஏன்னா 5G ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு இதில் ஒரு நல்ல 5G ப்ராசஸ் ஸ்னாப்டிராகன் 4 Gen 2 இருக்க போகுது. பர்ஃபார்மன்ஸும் இதில் நல்லா இருக்கும் அப்படின்றது பாசிட்டிவ். இது போக 128GB ஸ்டோரேஜ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னும் போது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனில் மெயின் ஹைலைட்டா இருக்கு. பட் என்னன்னா கேமரா அண்ட் மற்றபடி ஃபாஸ்ட் சார்ஜிங் டிஸ்பிளே மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே டவுன் பண்ணி தான் கொடுக்குறாங்க. LCD டிஸ்பிளே தான் கிடைக்க போகுது அப்படின்றதுனால இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு 5G ஸ்மார்ட் போன் 15,000 செக்மெண்ட்ல நல்ல பர்ஃபார்மன்ஸோட வேணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு மேபி இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் போனை தான் இந்த ரெட்மி 12 5G வரப்போகுது. இதுக்கு மேலே இந்த ரெட்மி 12 5Gக்காக நீங்கள் வெயிட் பண்ணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஆகஸ்ட் 1 லான்ச்.